ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாவக்காயை எப்படி சேஃபாக வைக்கிறது, அதாவது பழுத்து போயிடுது இல்லைன்னா கெட்டு போயிடுது, அது ஆகாமல் எப்படி சேஃபாக நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பாவக்காய் எடுத்துக்கிறோம். ஒரு பழுத்த பாவக்காய் வந்து உள்ளே பழுத்துருது, இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளே கெட்டு போயிடுது இல்லைங்களா, வேஸ்ட் ஆயிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க. எல்லா பாவக்காயும் ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாங்க. சீட்ஸ் வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்பப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு வாரத்துக்கான காய்களை வாங்கி வச்சுட்டு இல்லை அடுத்த வேலையை பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப பாவக்காயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டப்பர் வேரில் போட்டாலும் பேப்பரில் போட்டாலும் ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.